என்ன மாப்பிள்ள நீங்க நல்லா போர் அடிக்கிறதா? என்னடா பண்ணலாம்? நமக்கு போர் அடிக்கிறதுக்கு ஒரு டைம் பாஸ்க்கு ஒரே ஒரு வேலை தான் ஒன்று இருக்குது, அது பண்ணலாமா? என்ன வேலை மாப்பிள்ள? உங்க அப்பா சுண்ணப்பா வந்து போட்டு தள்ளிடுவோமா? அவர் தான் ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. எங்கேயும் போக விட மாட்டேங்கிறாரு, வர விட மாட்டேங்கிறாரு, ஒன்று ரெண்டு பேச விட மாட்டேங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்றாரு. அவரை போட்டு தள்ளிடுவோமே, அது நல்லா டைம் பாஸ் ஆகும். சும்மா காமெடி பண்ணாத மாப்பிள்ள. ஆனால் காமெடியெல்லாம் இல்லடா, சீரியஸாக தானே சொல்கிறேன். உங்க அப்பா சுண்ணப்பா போட்டு தள்ளிடுவோம்டா, நல்லா டைம் பாஸ் ஆகும். அப்பாசே கோடங்க. என்னடா நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆள் வரலன்னு பார்த்தேன். இந்த வந்துட்டார்ல, இந்த கூப்பிட்டு ஒன்று போடா. என்னடி கேள வர? என்னப்பா? இந்த காசை புடி. எனக்காப்பா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சொல்றத கேளுடா. இந்த காசை எடுத்துட்டு போய் அன்சாரி கடையில் போய் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வா. அப்பா இல்ல தெரியாதனமா தான் கேட்குறேன். எப்போ மூட்டை அரிசி தானே வாங்குவியா? இன்னைக்கு என்ன புதுசாக போய் லூஸில் போய் 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து சொல்றியா? அதுவும் கடையை மாற்றி சொல்றியா? எப்போ வந்து அப்பா கடையில் தானே வாங்குவியா? இப்போ என்ன புதுசாக போய் இந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்து சொல்றியா? ஆனா நம்ம எப்பவும் வாங்குற அப்பா கடையிலே போய் அரிசி வாங்கணும்னு வச்சுக்குவேன். அவனுக்கு 2 மாசமா நான் காசு கொடுக்கல அரிசிக்கு. இப்போ போய் நீ அரிசி கேட்டேன்னு வச்சுக்குவேன், உங்கள்கிட்ட காசு இருந்துகிட்டே ஏன் தரல அப்படின்னு சொல்லி இந்த காசை வாங்கிடுவான். வாங்கிட்டு பழைய கணக்கை கழிச்சிக்கிடுவான். இப்போ புதுசா வந்து அரிசி தர மாட்டான். அதுக்காக தான் வந்து கடையை மாற்றி வாங்குறேன். நான் சொல்ற கடையில் போய் வாங்கிட்டு வாப்போ. ஏன் இந்த ஈன பழப்பு உங்களுக்கு? காசு தான் இருக்குதா, காசை கொடுத்துட்டு கடனை கழிக்க வேண்டியதானே? வாங்கி மட்டும் நீங்கிட்டீங்களா? ஏன் காசு கொடுக்க கூடாதோ? அப்பாசே இதுக்கு தான் சொல்றது, இந்த தலை தெரிஞ்சவங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்தாது அப்படின்ட்டு. நம்மளே ஏத்து பேசலாம் பத்தியா? எங்களுக்கு தெரியும் கடனை கொடுக்கறதுக்கு. நீ போடா, நீ வேலையை பார்த்துக்கிட்டு. அப்படியே சாவடிச்சு போட்டலான்னு வருது இவர் பண்ற அநியாயத்தெல்லாம் பார்க்கும்போது. ஆனா நீ ஏன் கோபப்பட்டு அவர் ஏதாவது லூசரா பேசிட்டு இருப்பாரு. வா நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். வாப்போம். என்ன சூனா, எப்படி இருக்கிறியா? நல்லா இருக்கிறீங்களா? எங்க 2 நாள் ஆலையை காணாம கடை சைடு? 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கின அரிசிக்குள்ள காசையும் கொடுக்க மாட்டேங்கிறியா? இப்போ 2 நாளா கடை சைடும் வர மாட்டேங்கிறியா? ஏன் வேற கடையில் எங்கேயாவது போய் மாற்றி வாங்கிட்டீங்களோ அரிசியை? என்னப்பா காசு வந்தாக்க தந்துட மாட்டேனா? என்னப்பா யாரோ எவரோ மாதிரி பேசிவிட்டா வந்து. நான் போய் வேற கடையில் வாங்குவேனா? உன் கடையை விட்டுவிட்டு மழையா போயிருச்சு, அதனால தான் 2 நாளாக அங்கிட்டு வர முடியல உன் கடை பக்கம். மற்றபடியில் நாளா எங்கேயும் போய் வாங்க மாட்டேப்பா உன்னை விட்டுட்டு. நீ போப்பா, நான் காசு வந்த உடனே வந்து தந்துடுறேன். மாப்பிள்ள அங்க பத்தியா இல்லையா உங்க வாசல்ல யார் நிக்கிறதுன்ட்டு? கடற்கரை அப்பா நிக்கிறாரா? இந்த சான்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உங்க அப்பாவையும் அந்த கடற்கரை அப்பாவையும் சண்டையை மூட்டி விட்டுலாம்டா. எப்படி மாப்பிள்ள? அப்படியெல்லாம் பண்ணிடாது மாப்பிள்ள, பாவண்டா அவரு. என்ன அப்பா மேல பாசமோ? குறிக்கிறியே அப்பா மாட்டி விட்டுறாரு அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பாசமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. வேண்டாம் மாட்டி விடு சுனாப்பா. அல்லவை இவனும் வந்துட்டானுல சீக்கிரம். இந்த ஆளு நிக்க போத. நீங்களும் போங்கடா, போயிட்டு அப்புறமா வாங்கலுவா, போய் விளையாட்டு வாங்கலுவா. நாங்க விளையாடலாம் போகல, எங்களுக்கு முக்கியமான விளையாட்டு இங்க இருக்குது. நாங்க இங்க விளையாட்டு தான் போகணும். இப்ப பாத்துக்கிட்டீங்க வேடிக்கையா? அல்லவை என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த கல்ச்சரை. என்ன கடற்கரப்பா, என்ன இங்க வந்து நிக்கிறியா? அது ஒண்ணு இல்ல தம்பி, சூனாப்பா வந்து அரிசி வாங்கினாரு. ஒரு 2 மாசமா காசு கொடுக்கல, அதான் காசு வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன். அது எப்படி காசு கொடுப்பாரு? அரிசி ஃபுல்லா ஒரே புழுவாமுல்ல. என் கடை அரிசியில புழு இருக்குன்னு எவனா சொன்னது? 2 மாசமா உங்க கடையில அரிசி வாங்கி திங்கிற ஆளு தான் சொன்னுச்சு உங்க அரிசியில ஃபுல்லா புழுவாமுல்ல. யாரு இது? சூனாப்பா சொன்னாரு. நான்லாம் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே தெரிஞ்சுங்க. 2 மாசமா ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா அரிசிக்கு? அதால தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. மாரி வந்து உங்க கடையில வந்து அரிசியில ஃபுல்லா புழுவா இருக்குது, அதனால போய் வேற கடையில போய் அரிசி வாங்கிட்டு வர சொன்னிச்சு. லூசில் ஒரு 5 கிலோ. என்ன மாப்பிள்ள இப்படி தவிச்சு போய் நிக்கிறா? நம்ம போய் இப்போ அரிசி தானே வாங்க போயிட்டு வந்தோம். லூசில் வாங்கிட்டு வர சொன்னாரு ஒரு ஆளு. ஆமா சரி சொல்ற உண்மைதான். சூனாப்பா தான் சொன்னாரு, லூசில் போய் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வா, உங்க கடையில வந்து அரிசி ஃபுல்லா புழுவா இருக்குது, உங்க கடையில வாங்க வேணும்னு சொன்னாரு. அதுக்காக நான் அந்த கடைக்கு போயிட்டு வருவோம். எப்பா அவனு சொல்றதுல நம்பாதப்பா, அவனு போய் சொல்றானுப்பா. சூனாப்பா ஒழுங்கு மரியாதை எனக்கு இன்னைக்குள்ள இந்த காசை கொடுத்தா. அவனு 2 மாசமா நீங்க அரிசி வாங்கி தந்த காசு சொல்லிவிட்டேன். இன்னொரு தர கடை பக்கம் வந்தியா அரிசி வேணும் அது வேணும்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் இருக்குது உங்களுக்கு. எப்பா அவனுக்கு போய் சொல்றானுப்பா, உனக்கு எனக்கு சண்டையை மூட்டி விடணும்னு சொல்லி இருக்கானுப்பா. அவன் பேச்சையில நம்பாதப்பா நீ. கடகரப்பா நாங்க சொல்றதெல்லாம் பொய் இல்ல, உண்மைதான். நம்பாதியா அவர் சொல்றத? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அவன் சின்ன பிள்ளைகளை போய் குறை சொல்லிட்டு இருக்கா, அவனுலாம் போய் சொல்லுவான்ட்டு நீ ஏன் அப்படி போய் சொல்லிட்டு அலையிறா? இன்னைக்குள்ள காசு வரலன்னா அப்புறம் இருக்குது உங்களுக்கு. அதே சேர்த்து ஒண்ணு மாப்பிள்ள உங்க அப்பா கோவப்பட்டாரா? வர ஓடிடுவோம்.